இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த திருமணம் ஜாதகம் எடுக்கும்பொழுது சில விஷயங்களை கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அது என்னென்னங்கிறத சொல்கிறேன். நிமித்தம் சகுனங்கிறதுக்கு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த பூனை குறுக்கு போச்சுன்னா இது இந்த மாதிரி நிமித்தம் சகுனங்கள்லாம் சொன்னாங்க இல்லையா? சரி, இதிலெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது, அதனால் சொன்னாங்க. அதெல்லாம் கரெக்டு தான். இருந்தாலும் அதை சார்ந்த சில சப்ஜெக்ட் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நீங்கள் திருமணத்துக்கு ஜாதகம் எடுக்கும்பொழுது என்னமோ எனக்கு மனசு சரியே இல்லை, ஒரு தடுமாற்றமே இருந்துருக்கு. ஃபஸ்ட்டு அந்த மாதிரி இருந்து ஒரு டைம் இருந்து, ரெண்டாவது டைம் இருந்து, மூணாவது டைம் இருந்ததுன்னா உடனே உங்கள் மனசு சொல்கிறதை கேளுங்கள். அது ரொம்ப முக்கியம். அதே போன்று 10 ஜாதகத்தில் இது மட்டும் எனக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸாக முடியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகிறோம், 1000 தடங்கள் ஏற்படுறது, அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய நிமித்தமாக இறைவன் காண்பித்து கொடுப்பார். ஒரு விஷயத்துக்கு போகும்பொழுதே பல பேர் பல விதமாக பேசுகிற, என்னுடைய மனம் ஒரு நிலையில் இல்லை. இதெல்லாம் இயற்கை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய 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 ஒரு சிக்னல். இந்த அலர்ட்னஸ் இருந்துட்டுனா போதும், உங்களுக்கு நிறையா விஷயங்களும் உங்களை காப்பாற்ற முடியும். வாகனத்தில் போகும்போதோ சரி, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில முக்கியமான நிகழ்வுக்கு போகும்போது, குறிப்பாக அந்த திருமண பொருத்தத்துக்கு எடுக்கும்போது தான். அதே மாதிரி ஒரு சில ஜாதகங்கள் பார்த்துட்டிங்கன்னா லேட் ஆகுது, ஒரு அஸ்ட்ராலஜர்ட்டேருந்து சரியான பதில் வரல அப்படின்னாலே அதில் நமக்கு சேராதுன்னு அர்த்தம். ஒரு சில விஷயங்கள் திருப்பி 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 உங்களுக்கே வருது, உங்களுக்கே அவங்கள திருப்பி திருப்பி வருது. அப்போ ஈர்ப்பு இருக்குது, கண்டிப்பாக இதுதான் இறைவன் நமக்கு சொல்கிறார் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி சகுனம் நிமித்தம் நம்மளுக்கு நிறைய விஷயத்தை காண்பித்து கொடுக்கும். இந்த சகுனம் நிமித்தம் அப்படிங்கிறதை நீங்கள் ஃபாலோ பண்ணி சில காரியங்கள் எடுத்து செய்து பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சகுனம் நிமித்தம். சில பேருக்கு கோயிலுக்கு போனால் டக்குன்னு தீபாரணை காமிப்பாங்க. சில பேருக்கு போனதுக்கப்புறமும் அங்கே என்னமோ ஒரு விதமான மனசு அலைப்பாய்ந்துருக்கும், ஒரு கான்சன்ட்ரேட் வராமல் இருந்துருக்கும். இந்த மாதிரி சகுனம் நிமித்தம் பல விஷயங்கள் உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்கும். திருமணம் பொருத்தம் பார்க்க வரவங்களுக்கு நான் கண்டிப்பாக இதை நான் சொல்லுவேன். அதனால் ஜாதகத்தை கையில் எடுக்கும்போது உங்களுக்குள்ள மனசு என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வேலை, தொழில், பணம், மற்றவங்ககிட்ட பேசுகிறது, பழகிறது, இது போன்ற மனசு சொல்லக்கூடிய சில விஷயத்தை கடைபிடித்திங்கன்னா பின்னாடி வர பிரச்சனைகள்லேருந்து நம்ம மாறலாம். ஏன்னா என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவர்கள், ஜாதகம் கேட்க வரவர்கள் எனக்கு அப்போவே மனசில் இது என்னமோ பட்டுது சார், என்னமோ ஒரு திருப்தி இல்லை, என்னமோ ஒன்று மனசில் போட்டு உறுத்திகிட்டே இருந்ததுன்னு சொல்கிறவங்க நிறையா பேர் இருந்துருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் எனக்கு அப்படியே மனசில் தடுமாற்றம் இருந்ததுன்னு சொன்னவங்க நிறையா பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய நபர்களை நான் நிறையா பார்த்துருக்கேன். அதனால் நீங்கள் உங்களுக்கு அப்போதைக்கு மனம் என்ன யோசனைகள் இருக்கோ அதை கேட்டு செயல்படுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் உண்டு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். ஜோஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ் ஐயர். நம்மளுடைய ஸ்கெட்யூல், அதாவது வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள், அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தாராளமாக கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுதல், அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. நன்றி, நமஸ்காரங்கள்.